சத்தியகாலம் கோட்டை வரதராஜ சுவாமி கோயில் பெங்களூரிலிருந்து தென்மேற்கே சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லேகால் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கர்நாடகாவின் கொல்லேகாலில் இயற்கையின் அழகிய பின்னணியிலும் காவிரியின் புனித நீரிலும் அமைந்துள்ளது. இந்த கோவில் ஸ்ரீ வரதராஜ சுவாமி, பெருந்தேயத்தாயார் ஆகியோரால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆச்சாரியர்கள் ஒரு சிங்கமாக கருதப்படும் சுவாமி தேசிகன் கவிதர்க்கிக சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். இந்து தர்மத்திற்கும் குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்தபடியாக வைக்கப்படும் பாக்கியத்தை அவருக்கு வழங்கியுள்ளன. ராமானுஜரால் மேலும் வெளிப்படுத்தப்பட்ட விசிஷ்டாத்வைத தத்துவத்தின் அடித்தளத்தை அமைப்பதற்கு சுவாமி தேசிகன் பொறுப்பேற்றதாக கருதப்படுகிறது. கோட்டை வரதராஜ சுவாமியாரும் அவரது துணைவியார் வர்த வல்லப தாயாரும் சுவாமி தேசிகனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வங்கள். வர்த்த வல்லப தாயார் பெருந்தேவி தாயார் என்றும் அழைக்கப்பட்டார். இரு கடவுள்களின் சிலைகளும் தாங்களாகவே சத்தியகலத்திற்கு இறங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. அவை சுயம் வியக்தம் என்று கருதப்பட்டன. அவை சுவாமி தேசிகனுக்கு தங்களை வெளிப்படுத்தின. கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீரங்கம் நகரம் முகலாயர்களால் முற்றுகையிடப்பட்டது. டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் இராணுவ தளபதி மாலிக் காஃபூர் இந்த முயற்சிக்கு தலைமை தாங்கினார். 13ஆம் நூற்றாண்டின் இறுதி நெருங்கி 14ஆம் நூற்றாண்டு தொடங்கிய போது இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து தாக்குதல்கள் நடத்தப்படும் இடமாக ஸ்ரீரங்கம் மாறியது. மக்கள் தங்கள் அன்புக்குரிய சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பல இடங்களில் தப்ப ஓட முடியாதவர்கள் ஒருவர் சுதர்சன பட்டர். இவர் ராமானுஜரின் புகழ்பெற்ற ஸ்ரீ பாஷ்யம் பற்றிய விரிவான விளக்க உரையின் புகழ்பெற்ற ஆசிரியர். அந்த புத்தகத்திற்கு ஸ்ருத பிரகாஷிகே என்று பெயரிடப்பட்டது. இருப்பினும் அந்த நேரத்தில் கூட அவர் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு புத்தகத்தையும் 2 இளம் குழந்தைகளையும் சுவாமி தேசிகனின் காவலில் பாதுகாப்பாக ஒப்படைத்தார். சுவாமி தேசிகனும் இது கடவுளின் விருப்பம் என்று நம்பி ஸ்ரீரங்கத்திலிருந்து விலகி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார். காவிரி நதியின் பாதையில் பயணித்து சத்தியகலை அடைந்து தனது தியானம் மற்றும் ஆன்மீக ஞான பயிற்சிகளுக்கு ஏற்றவிடம் என்று முடிவு செய்தார். சுவாமி தேசிகன் சத்தியகாலத்தில் குடியேறி உடனடியாக ஆராதனம் மற்றும் எழுத்து காலட்சேபம், கதை சொல்லும் வடிவம் போன்ற பல வடிவங்களில் ஸ்ரீபாஷ்யத்தில் தவம் செய்ய தொடங்கினார். ஸ்ரீபாஷ்யத்தில் 30 முறைக்கு மேல் காலட்சேபம் வழங்கும் தனித்துவமான குணம் சுவாமிக்கு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இதுவரை யாரும் செய்யாத சாதனையாகும். அவர் ஏராளமான புத்தகங்களை எழுதியதாக கூறப்படுகிறது. மேலும் சுவாமி அடிக்கடி தொடர்புடையது அபிதிஷபத்தை ஓதுவதன் மூலம் அனைத்து வகையான பயத்தையும் போக்க முடியும் என்று கூறப்படுகிறது. சத்தியகாலத்தில் இருந்தபோது சுவாமி தேசிகன் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு அரச மரத்தின் கீழ் தனது தினசரி தவத்திற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த இடம்தான் சுவாமி தேசிகனின் ஆன்மீக இருக்கை என்று மதிக்கும் பல தலைமுறை நபர்களால் போற்றப்படுகிறது. அங்கு சுவாமி பல இலக்கிய படைப்புகளை இயற்றினார். இந்த கோவிலில் ஒரு தனித்துவமான அம்சம் நின்ற நிலையில் உள்ள சுவாமி தேசிகரின் சிலையாகும். முக்கியத்துவம் என்னவென்றால், ஸ்ரீரங்கத்தில் அமைதி திரும்பியுள்ளதா என்று பார்க்க சுவாமி நின்று கொண்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இது இவர் எப்போதும் திரும்பி வருவதற்கான உந்துதலை குறிப்பிடப்படுகிறது. பக்தர்கள் ஆண்டுதோறும் சத்தியகாலத்தில் சுவாமி தேசிகனின் திருநட்சத்திற்காக ஒன்று கூடுகிறார்கள். இந்த நடைமுறை இன்று வரை மத ரீதியாக பின்பற்றப்படுகிறது. இந்த நாளில் தியானம், பிரார்த்தனைகள் மற்றும் புனித பாடல்கள் உள்ளிட்ட செயல்பாடுகள் நிறைந்திருக்கும்.